குட்டி இங்க பாருங்க குட்டி அப்படியா ஆமா சாப்பிடுங்க நீங்க நல்லா சாப்பிடணும் அந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க நல்லா டேஸ்டா இருக்கும் கறியெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க அதெல்லாம் என்ன தெரியல இந்த புருஷனுங்க ஒல்லியா இருக்காங்க இந்த பொண்டாட்டிங்க தான் நல்ல விஷயம் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நல்ல விஷயம் இதெல்லாம் ஓபன் பண்ணி அவங்க கிஃப்ட் ஓபனிங் வீடியோ போடுவோம். ஹலோ गाइस வெல்கம் பேக் டு மை சேனல். சோ ரியா பாப்பா நானு அவங்க டாடி எல்லாரும் எங்க கிளம்பி இவ்வளவு அழகா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா பர்த்டே பார்ட்டிக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். அதுவும் என்னோட நல்ல ஃப்ரெண்டு ஃபீல்டுல வந்து சினி ஃபீல்டுல என்னோட நல்ல சீரியல் ஃபீல்டுல ஒரு குட் ஃப்ரெண்ட் அவங்களோட பர்த்டே குழந்தைங்களோட பர்த்டே தான் போயிட்டு இருக்கோம். அது சர்ப்ரைஸ் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். சோ அங்க போயிட்டு நான் ரிவீல் பண்றேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் குட்டீஸ பாக்குறதுக்கு. குட்டீஸ்னா கொஞ்சம் கெஸ் பண்ணிருப்பீங்க. சோ அவங்க ஒருவங்களுக்கு பர்த்டேல 2 பேருக்கு பர்த்டே. சோ வாங்க அங்க டக்குன்னு ரீச் ஆயிடலாம். டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. சோ வாங்க போலாம். வழக்கமா வந்து கிஃப்ட் எடுக்கணும்னா நாங்க இங்கதான் வருவோம். இந்த ஷாப் வந்து ரொம்ப யூனிக்கா நீட்டா இருக்கும். அதனால கிஃப்ட் எடுக்க வந்தோம். என்னென்ன இருக்கு பார்க்கலாமா? எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும், யூனிக்கா இருக்கும். கொஞ்சம் பெப்பா பிக். ஸோ என் புள்ள என்ன எடுத்திருக்கான்னா சாக்லேட். இதுதான் எடுப்பா, வேற எதுவும் கேட்க மாட்டா. அவளுக்கு வேணும் சாக்லேட். என்னம்மா தெரியும் போங்க. டிஷ்யூஸ் இருக்கு. இந்த டெடி பேர் ராஜமாக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. வச்சு பார்த்துட்டு இருக்கான். திஸ் இஸ் த கிஃப்ட். இந்த டெடி பேரும் அழகா இருக்கு. இதெல்லாம் டெடி பேர் செக்ஷன். ரொம்ப பியூட்டிஃபுல் டெடி பேர்ஸ். பர்கர் பண்ணு நல்லா இருக்கு. ஷார்ப்னரா இதெல்லாம் டாய்ஸ்ன்னு நினைச்சேன். இங்க பாருங்களேன் பிஸ்கெட் மாதிரி இருக்கு. பிஸ்கெட் கேக்கு, கேக்கோடது நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னேட் பண்ணுவோமே அது மாதிரி போல. வேற என்னென்ன இது மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் அழகழகா வச்சிருக்காங்க. நைஸ். இது பிஸ்கெட் மாதிரி வச்சிருக்காங்க. நைஸ். இதெல்லாம் என்ன? ஓ வா ரேசர். இப்பெல்லாம் இது மாதிரி வருது போல குட்டி குட்டியா டக்கு. அழகா இருக்கு. இங்கெல்லாம் இந்த டாய்ஸ் வச்சிருக்காங்க. இங்க வந்து ஒரு கியூட்டான கிஃப்ட் எடுத்துட்டோம். இப்ப கிளம்ப போறோம். பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என் பிள்ளை பாருங்க சமத்தா எதுவுமே கேட்காது. ஒரே ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே சுத்தி பாப்பா. அவ்வளவுதான். மற்றபடி என் பிள்ளை ரொம்ப சமத்து. ஃப்ரூட்ஸ் தேர். கட்டிங் ஃப்ரூட்ஸ் என்னென்னமா இருக்கு? We should not open. We have to buy. Open பண்ணா வாங்க சொல்லிடுவாங்க. வந்துரு. I don't have money. சாப்பிட்டு முடிச்சிட்டோலோ. இப்பதான் பெருமையா பேசுனேன். இந்த பேர் உன்னை பத்தி பெருமையா பேசியிருக்கேன். வந்துரு ரியா வந்துரு. Which one you want? Which chocolate? Which one you want? நான் இல்லப்பா உங்க அப்பாட்ட கேளு. நான் வாங்கி தர மாட்டேன். வந்துட்டாங்க பர்த்டே. என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எங்க சிஸ்டரை நாங்க மீட் பண்றோம். எங்க குட்டி பாப்பாவை மீட் பண்றோம். ரொம்ப வந்துட்டாரு பர்த்டேக்கு. ஸோ ஆக்சுவலி நாங்கள் ரீச் ஆனதே 8:30க்கு தான். ஃபங்க்ஷன் வந்து 6:30 to 8:30. அதுக்குள்ளே கேக்கெல்லாம் வெட்டிட்டாங்க. சரி ஓகே எல்லாரும் நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஸ்வேதா பார்த்தீங்கன்னா என் கூட வந்து ஸ்டார் வார், சூப்பர் சிஸ்டர், அப்புறம் சூப்பர் ஜோடி எல்லாத்துலேயும் வந்து அது என்னவோ தெரில அடிக்கடி நாங்கள் 2 பேரும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வந்து மீட் பண்ணிப்போம். ஷூட்டிங்லேயும் மீட் பண்ணிப்போம். சன் டிவியில் தான் 2 பேரும் ஒர்க் பண்ணோம்ல. ஸோ அதனால நல்ல திக் ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கும் வந்து 2 குழந்தை பிறந்தோடனே வந்து கொஞ்சம் பிஸி மாமா ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டில் அப்படின்னும் போது 2 பேரும் பிஸியாக தான் ஓடிட்டு இருப்போம். இப்போ மாம் வேற ஆயிட்டோமா, அதை விட ரொம்ப பிஸி ஆயிட்டோம். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸ்வேதாக்கு வந்து பிளஸ்டு குழந்தைங்க மாதிரி ஒரு பொண்ணு பையன் கிடைச்சிருக்காங்க. ஒரே கலர் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பொதுவாகவே வந்து சொல்லுவாங்க குழந்தை பிறந்தா அதுக்கு தம்பியோ தங்கச்சியோ வேணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்வேதாக்கு ஒரே வழியில்
கையில் 2 குழந்தைன்னும் போது கண்டிப்பாக ஷீ இஸ் பிளெஸ்டு தான். ஸோ ஃபைனலாக வந்து பாப்பாங்களை பார்த்தது சந்தோஷம். இன்னொருவர் வந்து பிஸி ஆகிட்டார். பாப்பா பொண்ணு குழந்தை மட்டும்தான் கையில் இருந்தா. இன்னொருவர் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டாருக்கா. அப்போ இருந்தே அவர் வந்து பிஸியாக இருந்தார்ல பர்த்டே பார்ட்டின்னும் போது. ஸோ ஃபைனலாக வந்து என் ஹஸ்பண்ட், அவங்க ஹஸ்பண்ட்லாம் சூப்பர் ஜோடியிலே நல்ல திக் ஃப்ரெண்டு. எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பயங்கரமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஃபைனலாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் சிட்சாட் பண்ணிவிட்டு எல்லாருக்கூடையும் அப்படியே வந்தேன். ஆக்சுவலி இந்த வாய்ஸ் ஓவர் எதுக்குன்னா ரொம்ப நாய்ஸியாக இருந்ததா, சரி வாய்ஸ் ஓவர்லேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசினேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனில் அழகாக அவங்க ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸையும் நான் வந்து மீட் பண்ணேன். ரிட்டன் கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. நிறைய குழந்தைங்க தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க அங்கே பார்க்கும்போதே. அண்ட் ஸ்ருத்திகா இவங்களும் எனக்கு வந்து சன் டிவியில் நாங்கள் ஒர்க் பண்ணதுனால நல்லா தெரியும். ஸோ ஃபைனலாக அவங்களையும் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நல்லா மழையாக இருக்குது, அதனால நாங்கள் உட்காந்துருக்கோம். இன்னும் சாப்பிட பிரியாணி தான். என்ன ராஜுபாய், நல்லா இருக்குல்ல பிரியாணி? நல்லா இருக்கு. பிரியாணி இட்ஸ் டேஸ்டி பிரியாணி. இருடா அம்மா பாய் சொல்லு. High five. High five. High Okay. five. Say hi. Give high five. Bye. மம்மி வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம நக்ஷு வந்திருக்காங்க. நட்சத்திரா இது பிரியாணி எப்படி இருக்குன்னா சொல்லுங்க. பிரியாணி ரிவ்யூ சொல்லு. வேற எவ்வளவு கஷ்டப்பட்டு டயட் எடுத்துட்டு இருந்தேன். நீங்க எல்லாரும் நீ டயட் எடுக்கிறியா? எல்லாரும் போஸ்ட் பண்ணி நான் சாப்பிட்டுருக்கேன். அப்படியா? ஆமா சாப்பிடுங்க, நீங்க நல்லா சாப்பிடணும். அந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். கறியெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. அதெல்லாம் என்ன தெரியல, இந்த புருஷனுங்க ஒல்லியா இருக்காங்க, இந்த பொண்டாட்டிங்க தான் ஒரே தட்டில் தான் சாப்பிடுவோம். என்ன ஒரு லவ், என் திஷ்டியே பட்டுரும் போல இருக்கு. இல்ல படாது. யூ டோன்ட் வரி. முறைக்கிறத பாரு. ஆமா அது என்ன கரெக்ட் தான், வச்சுக்கோங்க. ஆமா கிழிச்சாங்க. எல்லாத்தையும் நல்லா கேள சொல்ற மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கும் போது மட்டும் பயங்கரமா இருந்துச்சு. இப்பெல்லாம் யாரும் கிடையாது. நீங்க எப்ப ரீயூனியன்? ஆக்சுவலா அவன் இவங்க கிட்ட தான் கேட்கணும். இவங்க ஏதாச்சும் பிளான் பண்ணாதான் வாரியா ஸ்டாண்ட் ஹியர். Nice. Okay, done. Be careful, Ria. நீ தாண்டி கரெக்டா ஹாப்பி பர்த்டே சொல்லிருக்க. நாங்க கூட சொல்லல, கிஃப்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். பயந்துராதம்மா. அங்கிள் தான். வீட்டுக்கு போறோம். நல்லபடியா சூப்பரா ஃபங்க்ஷன் முடிஞ்சது. ஸோ மழை வேற நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. செம்மையா இருக்கு கிளைமேட். நல்லபடியா நடந்திருக்கு ஃபங்க்ஷனு. வந்து இவங்க நட்சத்திராவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாரி சூரியன்ல இருந்து ஸ்பீடா வந்துட்டாங்க. எவ்வளவு கிஃப்ட் வாங்கிட்டு பரவாயில்ல. எவ்வளவு கிஃப்ட், இதெல்லாம் நான் கொடுக்குற கிஃப்ட் நல்ல விஷயம். நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எல்லாம் நம்ம பசங்க. நல்ல விஷயம். இதெல்லாம் ஓபன் பண்ணி அவங்க கிஃப்ட் ஓபனிங் வீடியோ போடுவாங்க. இதெல்லாம் தான் ஒரு இது நல்ல விஷயம்ல. என் பிள்ளை வேற பிளே கிரவுண்டுன்னு நீனெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு பேக் டு ஹோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். மேடத்துக்கு குத்துற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. எல்லாரையும் பார்த்தது, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அண்ட் ஸ்வேதாவோட குழந்தைங்க எல்லாம் கியூட்டா சூப்பரா இருந்தாங்க. ஸோ 2 பேரையும் பார்த்துட்டு சாப்பாடு செம்மையா இருந்தது. மொய்தீன் பிரியாணி, நம்மளுக்கு பிடிச்ச மொய்தீன் பிரியாணி. என்ன ராஜுமா, ஆஃப்டர் லாங் கேப் எல்லாரையும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல தான் பாக்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் சூப்பரா இருந்தது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பரா இருந்தது. ஃபைன். இப்போ பேக் டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நல்ல மழை வந்து கெடுத்துச்சு வேற. மழை ஆனா உள்ளதான் வச்சிருந்தாங்க. 9:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் சேர கண்டிப்பா 10:30 அப்படி ஆயிடும். லெட்ஸ் see.
குண்டு குடியுமா டிராபிக்கா இருக்குது. எப்படி ஃபீல் பண்ண? நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் வந்து மாலையும் விஸ்வாவை பார்க்க முடியுமோ நினைச்சேன். விஸ்வாவும் வந்துட்டாங்க. கரெக்டா நாங்க கிளம்பலாங்கும் போது அவங்க வந்துட்டாங்க. ஆமா. அவரை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன அவங்க பாப்பா பார்க்க முடியல. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 6 monthsக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்ம சூப்பர் ஜோடி பண்ணி பள்ளம் பார்த்து சூப்பர் ஜோடி பண்ணி. ஆமா. அவரை மீட் பண்ணனால ரொம்ப ஒரு சந்தோஷம், ஹாப்பியா இருந்துச்சு. சென்னையில மலையில பாருங்க மக்களே எவ்வளவு பள்ளம் குண்டும் குடியுமா பள்ளம் இருக்குன்னு தெரியல. இவங்க எல்லாரும் அதுல வந்து என் கூட பேசணுங்கிறாங்க. எனக்கு பேசுறேன்னு தெரியல. பள்ளத்தை பார்த்து ஓட்டுறதா இல்ல மக்களை பார்த்து வீடியோ போனை பார்த்து ஓட்டுறதான்னு தெரியல. ரொம்ப அழகா இருந்தது. ப்ளூ கலர்ல சூப்பரா டெக்கரேட் பண்ணிருந்தாங்க. நல்லா இருந்தது, பார்க்கவே சூப்பரா இருந்தது. ஸோ ஃபைனலா நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். செமையா தூக்கம் வந்து சாப்பிட்டதுனால. ஸோ இன்னைக்கு எங்க vlog எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை பாய்.